வணக்கம். இன்னைக்கு 2 விஷயம் பார்க்க போகிறோம். வணக்கம். ஒரு வாரம் திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை 7 நாள் டெய்லியும் 5.4 மணி நேரம் ஆவரேஜாக ஓகேவா டைம் ஸ்பெண்ட் பண்ணது மட்டுமே 38.5 மணி நேரம் கணக்கு வருது. மொத்தம் எடுத்த ஆர்டரு 59 ஆர்டர். இதுக்கு நம்ம பெட்ரோல் செலவு பண்ண காஸ்ட்டு 700 ரூபாய்க்கு மேலே. எடுத்த அமௌண்ட்டு 2627. இது ப்ராஃபிட்னு பார்த்தீங்கனாலுமே 1800லேருந்து 1900 தான். 2000 கூட தொடலை. அதாவது ஒரு வாரம் ப்ராஃபிட்டு 2000 கூட ரீச் ஆகலை. ஓகேவா? பிளிங்கிட்டோட நிலைமை இப்போதைக்கு நான் ஒர்க் பண்ணுற ஸ்டோரில் இவ்வளோ ஆர்டர் இருக்குது. மற்ற இந்த வீடியோவில் பிளிங்கிட் ஓட்டுறாங்க வேறு யாரும் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஸ்டோரில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும்னு சொல்லுங்கள். இப்போ நான் இன்சென்டிவ் வெறும் 120 ரூபா கிட்ட தான் எடுத்திருக்கேன். ஏன் இன்சென்டிவ் என்னால் எடுக்க முடியலன்னா என்னால் ப்ராப்பரான டைமில் ஓட்ட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரம் ஓட்டுறது, 5 மணி நேரம் ஓட்டுறதுன்னா கரெக்டாக அந்த ஜிக்குக்காக ஓட்டுவேன். ப்ளஸ் இன்சென்டிவ் டார்கெட் பண்ணி எனக்கு ஓட்டுறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா கம்பெனி ஒர்க்கும் போகிறேன், இது பார்ட் டைமாக பண்ணுறேன். ஓகேவா? அதனால் என்னால் பண்ண முடியல. ஸோ இன்சென்டிவ் அடிக்காமல் வெறுமனே ரைடு மட்டும் எடுத்தால் பிளிங்கிட்டோட நிலவரம் இதுதான். ஓகேவா? சைடில் கூட நான் அந்த ஃபோட்டோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எத்தனை ஆர்டர் ஓட்டியிருக்கேன், ஒவ்வொரு நாளும் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, எத்தனை மணி நேரம் ஓவராலாக ஓட்டியிருக்கேன். ஓகேவா? அதில் டிஸ்டன்ஸ் மட்டும் காட்டாது. டிஸ்டன்ஸ் நான் கால்குலேட் பண்ணது படி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் காஸ்ட்டாக நான் கால்குலேட் பண்ணி சொல்லிடுறேன். பெட்ரோல் காஸ்ட் எப்படியுமே 700 ரூபா வந்துருச்சு. ஓகேவா? ஆல்மோஸ்ட் வெறும் 1850 ரூபா தான் இந்த வாரத்துக்கான லாபம். ஓகேவா? இந்த லாபம் அந்த அளவுக்கு சொல்ல போனால் பெரிய அளவு கிடையாது. ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, மார்க்கெட்டை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. மார்க்கெட்டை பற்றி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கீங்க. ஓகேவா? ஃபர்னிச்சர் ப்ளஸ்ஸு நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல்னால் எல்லா துணியும் இருக்கிற மாதிரி கிடையாது. வின்டர் சீசனில் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஜெர்க்கின், ஸ்வெட்டர், இந்த மாதிரி நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க, ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சப்ளை பண்ணிக்கிட்டீங்க. ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் வச்சுருக்கீங்க, தமிழ்நாட்டில். ஓகேவா? ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் உங்களுக்கு ஒரு சம் அமௌண்ட் தேவைப்படுது. ஓகேவா? ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நடத்துறதுக்கு நீங்கள் மொத்த அமௌண்ட்டு போட்டு நீங்களே ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துகிறீங்க, நல்லா ப்ராஃபிட். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியா என்னென்னா, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், இண்டஸ்ட்ரியோட பிரான்ச் ஓப்பன் பண்ணி நம்ம எல்லா இடத்துலையும் ஈஸியாக சப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகேவா? தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் சப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் பிரான்ச் இருக்குன்னா உங்களுக்கு 1 கோடி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக. அப்போ 1 கோடியில் உங்கள்கிட்ட ஒரு 50 லட்சம் இருக்குது. பேலன்ஸ் 50 லட்சம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது உங்கள் கம்பெனிக்கான ஜிஎஸ்டி இருக்கும், உங்கள் கம்பெனிக்கான லைசன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மந்த்லி எவ்வளோ ரா மெட்டீரியல் வாங்குறீங்க, எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, எவ்வளோ மேன் பவர் ஒர்க் பண்ணுறாங்க, உங்களோட கம்பெனியோட ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க. ஓகேவா? எடுத்து வச்சு அதை செபி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் கொடுத்து அப்ரூவல் வாங்குவீங்க. ஐபிஓன்னு போடுறது. ஐபிஓங்கிறது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸ், ஒரு ஷேர் எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அப்போ ஐபிஓ போடும்போது என்ன ஆகும்னா, உங்கள்கிட்ட 50 லட்சம் இருக்குது, பேலன்ஸ் 50 லட்சம் வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 50 லட்சத்தை நீங்கள் ஷேராக பங்கு மூலமாக நீங்கள் அமௌண்ட்டு எடுப்பீங்க உங்களோட நிறுவனத்துக்கு. ஓகேவா? எப்படி ஷேராக எடுப்பீங்கன்னா 50 லட்ச ரூபாய் உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 50,000 ஸ்டாக்ஸ் குவான்டிட்டியாக கன்வெர்ட் பண்ணுவீங்க. குவான்டிட்டியாக கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டாக்ஸோட ரேட் 100 ரூபா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. செபி எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி இருக்குது, உங்களோட ரா மெட்டீரியல் வாங்கி நீங்கள் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கீங்க, என்ன எதுன்னு எல்லா டீட்டெயில், மேன் பவர் டீட்டெயில் எல்லாமே அவங்க ஃபுல்லாக பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சொன்ன அமௌண்ட்டே ஓகேன்னு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அப்போ அப்ரூவல் கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா, உங்களோட ஸ்டாக்ஸோட குவான்டிட்டி 50,000 குவான்டிட்டி. ஓகேவா? 50,000 குவான்டிட்டியில் ஒரு மொத்த ஓவராலாக பட்ஜெட் 50 லட்சம். அதில் 50 லட்சத்தில் 30 லட்சம் காமனாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது பொதுமக்கள் மாதிரி நம்மள மாதிரி ஆளுங்க வாங்குறதும், பேலன்ஸு ஒரு 20 லட்சம் இருக்குது பார்த்தீங்களா, அது ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்க வாங்குவாங்க. ஓகேவா? இது நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுதான் கான்செப்ட். இப்போ என்ன ஆகும்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்னு சொல்லுவாங்க.
ஒவ்வொரு Q1 Q2 Q3 Q4ங்கிற மாதிரி 4 குவார்ட்டர்லி ரிசல்ட்டு ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் கம்பெனி வந்து வெளியிடுவாங்க. இவ்வளோ நாங்கள் ப்ராஃபிட் பார்த்துருக்கோம், என்ன டீட்டெயில் எல்லாமே வந்து அதில் வந்து வெளியிடுவாங்க. அதில் வெளியிடும் போது உங்களோட கம்பெனி வந்து நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா, பொதுமக்கள் ஐபிஓவை பார்க்கும்போது ஓகே இந்த கம்பெனியில் நம்ம அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாங் டேர்மாக இருக்கலாம், இல்லை ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை இன்ட்ராடே எடுக்கிறவங்களா இருக்கலாம். இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஐபிஓ வாங்கிடுவாங்க. வாங்கும்போது 100 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க, ஓகேவா. என்ன ஆகுனா நாளடைவில் உங்கள் கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜின் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது உங்கள் கம்பெனிக்கான ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வந்து மக்களுக்கு க்ரியேட் ஆகும். அப்போ என்ன ஆகுனா அந்த ஷேரை வந்து வாங்கணும்னு மற்ற மக்களுக்கு தோணும். அதாவது ஸ்டாக்ஸ் இல்லாதவங்க அந்த ஸ்டாக்ஸை வாங்கணும்னு தோணும். இவங்க வாங்கியிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, லாங் டைமில் உள்ளவங்க வந்து இப்போதைக்கு வேண்டாம், ஒரு 30-40% எடுத்ததுக்கப்புறம் நம்ம விற்றுக்கலாங்கலாம். ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 5லேருந்து ஒரு 10% வந்தோடனே நம்ம விற்றுடலாம் அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகுனா, ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறவங்க ஒரு 105 ரூபாலேருந்து 110 ரூபா வந்துச்சுன்னா நான் செல் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு செல் ஆப்ஷனில் வச்சுருவாங்க. இன்ட்ராடேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து டெய்லி அன்னன்னைக்கு வாங்கி அன்னன்னைக்கு லாபம் பார்த்துருவாங்க. 1%லேருந்து அவங்க ஒரு 5% மேக்ஸிமம் இந்த மாதிரி ரேஷியோக்குள்ள தான் அவங்க ப்ராஃபிட் பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, 102 ரூபா 101 ரூபா 103 ரூபாய்க்கு யாராவது நான் செல் பண்ண விருப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருப்பாங்க. வாங்குறவங்க ஓகே ஸ்டாக்ஸ் ப்ரைஸ் ஒரு 102 ரூபா 103 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, கம்பெனியோட க்ரோத் நல்லா இருக்குது, ப்ரொமோட்டர்ஸ் ஓகே, இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, கம்பெனி ஒரு ட்ரஸ்டான கம்பெனி இருக்குன்னு சொல்லிட்டு மக்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தால் 102 ரூபா 103 ரூபாய்க்கு வாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், 100 ரூபாயோட ஸ்டாக்ஸ் வந்து 102 ரூபா 103 ரூபா இப்படி ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதும் நம்மளை மாதிரி பொதுமக்கள் தான், ஓகேவா. இன்க்ரீஸ் ஆகும். இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது 105 ரூபா 110 ரூபா போகும்போது என்ன ஆகுனா, ஸ்விங் ட்ரேடு சொன்னால, ஸ்விங் ட்ரேடில் 5% 10% பார்க்குறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே 5% வந்துச்சு, 105 ரூபாய்க்கு நான் விற்க ரெடியாக இருக்குன்னு விற்றுருவாங்க, 110 ரூபாய்க்கு விற்க ரெடியாக இருக்கவங்க விற்றுருவாங்க. இப்படி தான் வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, ஓகேவா. இதே ஸ்டாக்கோட ப்ரைஸ் சொல்லுவாங்கள்ல, ஷேர் மார்க்கெட் வீழ்ச்சி, அந்த ஸ்டாக்ஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. அது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இண்டஸ்ட்ரியில் ஃபர்னிச்சர்ஸ் ப்ளஸ் டெக்ஸ்டைல் சொல்லியிருந்தோம். டெக்ஸ்டைல்னால் என்ன சொன்னால் ஜெர்கின்னு இந்த மாதிரி குளிர்காலத்தில் யூஸ் பண்ணுற ஸ்வெட்டர் இந்த மாதிரி. இப்போ மே சீசனில் என்ன ஆகும்னா சேல்ஸ் இருக்காது, சேல்ஸ் கம்மியாயிரும், ஓகேவா. சேல்ஸு சொல்லப்போனால் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஓகேவா. அப்போ என்ன ஆகும்னா அதோட சேல்ஸ் க்ரோத் கம்மியாகும், ப்ராஃபிட் ரேஷியோ கம்மியாகும். அப்போ என்ன ஆகும்னா 105 ரூபா 110 ரூபாய்க்கு போயிட்டு இருந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்த்துட்டு என்ன சேல்ஸ் க்ரோத் கம்மியாக இருக்குது, ப்ராஃபிட் ரேஷியோ கம்மியாக இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க, 110 ரூபாய்க்கு 112 ரூபாய்க்கு லாபம் பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நான் இதே ப்ரைஸில் நான் விற்றுடுறேன், இதை விட 1 ரூபா கம்மியானாலும் நான் விற்றுடுறேன், எனக்கு இந்த லாபம் வந்தால் போதும்னு சொல்லிட்டு டக்குன்னு விற்றுட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ப்ரைஸ் ஏற்றி விட்டதும் நம்மள மாதிரி பொதுமக்கள் தான். இப்போ இறக்கி விடுறதும் ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்த்துட்டு இறக்கி விடுறதும் நம்மள மாதிரி பொதுமக்கள் தான். இந்த மாதிரி நான் 111 ரூபாய்க்கு விற்க ரெடியாக இருக்கேன், 110 ரூபாய்க்கு ரெடியாக விற்கிறேன், 109 ரூபாய்க்கு விற்க ரெடியாக இருக்கேன், அப்படியே குறைச்சிக்கிட்டே வருவாங்க. எப்படியோ விற்றுட்டு லாபம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு போகிறவங்க இருக்காங்க. இதை மாதிரி விற்றுட்டு போக இதை வாங்குறவங்க வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்குன்னா, இந்த கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்குது, ஓனர்ஷிப் எப்படி இருக்குது, ப்ரொமோட்டர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயிலாம் அனலைஸ் பண்ணிட்டு ஃபண்டமெண்டல் பார்த்துட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபன் காஃபி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அவங்க வந்து ஸ்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருவாங்க. இது வந்து ஒரு ரொட்டேஷன் சைக்கிளாக நடந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஷேர் உருவாகிறது எப்படி உருவாகுது, அந்த ஷேரோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எதை டிபெண்ட் பண்ணி மேலே ஏறுது, எதை டிபெண்ட் பண்ணி கீழே இறங்குது, இது எல்லாமே பேசிக் கான்செப்ட். எல்லா ஸ்டாக்ஸுக்கும் இது பொருந்தும், எல்லா கம்பெனிக்கும், ஓகேவா. இதுதான் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப பேசிக்கான விஷயம். இதை தாண்டினா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருக்குது, அதெல்லாம் ஓரளவு நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களே வந்து வாங்கி விற்க நீங்களே கற்றுக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதை தாண்டி இன்னும் நிறையா இருக்குது, ஃபியூச்சர்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கமாடிட்டி ட்ரேட் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் நிறையா சொல்கிறாங்க, நிறையா இருக்குது. நான் எதுவுமே அந்தளவுக்குள்ள எதுவுமே கற்றுக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் பார்த்தீங்களா, இது மட்டும் தான் கற்றுக்கிட்டேன். இது போக ஃபண்டமெண்டல் பார்க்க கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். நல்ல ஸ்டாக்ஸை சூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன். அதை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்ஸுக்குள்ளேயே அப்படியே ஒரு 30-40 ஸ்டாக்ஸ் ஒரு செட்டு வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே ரொட்டேஷன் அடிச்சுட்டு இருக்கிறது தான் நம்மளோட கான்செப்டாக இருக்குது. ஏன்னா அதை தாண்டி வேறு எங்கேயும் நமக்கு தெரியாத இடத்துக்குள்ளே போயிட்டு உள்ள அமௌண்ட்டை போட்டு விழுந்து ஏற்றிக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. தெரிஞ்ச ஸ்டாக்ஸு நல்ல ஸ்டாக்ஸு பார்த்து வாங்கி சின்ன ப்ராஃபிட்டாக பார்த்து அப்படியே மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம்.
ஓகேவா? இதான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி கேட்டிங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் இவ்வளோ தான். ஓகேவா? ஒரு ஸ்டாக்ஸ் வந்து இப்படி தான். அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன், ப்ரொமோட்டர்ஸு, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸு, ஓனர்ஷிப் எப்படியும் மேக்ஸிமம் ஒரு 50% இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு சொன்னேன். ஓகேவா? 30% வந்து நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம சின்ன சின்ன வாங்கி வைக்கிறது. இந்த 20% சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது 20 லட்சம் ஸ்டாக்ஸ் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த ப்ரொமோட்டர்ஸில் எப்படின்னா, நிறைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, இந்த ரவுண்ட் டேபிள் போட்டு சிஇஓ உட்காந்துருப்பாங்க, ஓனர் உட்காந்துருப்பாங்க, ப்ரொமோட்டர்ஸ்லாம் உட்காந்துட்டு இந்த பிஸ்னஸில் வந்து ரிசர்ச் டெவலப்மெண்ட்டு டீமு இல்லை அடுத்த டெவலப்மெண்ட் எப்படி பண்ணலாம், அடுத்து இன்னும் எப்படி ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இதுதான் வந்து அந்த ப்ரொமோட்டர்ஸை பற்றி சொல்கிறது. அவங்க வந்து கம்பெனியில் என்ன க்ரோத் வருதுனாலும் அவங்களோட ஐடியாஸும் அதுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்டோட பேசிக் எனக்கு தெரிஞ்சது. இன்னும் ஃபண்டமெண்டல்லாம் நீங்களே இன்னும் நிறைய கற்றுக்கோங்க. ஓகேவா? கற்றுக்கிட்டு நீங்கள் நல்ல ஸ்டாக்காக சூஸ் பண்ணி நீங்களும் வந்து உங்களோட வெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேவா? ஷேர் மார்க்கெட் நல்லது தான், ஒரு பெரிய கடல். இன்னும் நிறைய சொல்லணும், நிறையா இருக்குது. அவ்வளோ இது கற்றுக்கிட்டு நம்மளே குழப்பிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சோண்டு கற்றுக்கிட்டாலும் அது தெளிவாக கற்றுக்கிட்டு அதில் சின்ன சின்ன ப்ராசஸ் பண்ணி நம்மளோட வெல்த்தை க்ரியேட் பண்ணுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இல்லை, நான் நிறைய கற்றுக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கற்றுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இதுதான். அடுத்து இன்னும் நாளைக்கோ இல்லை நாளானைக்கோ வர வீடியோ இன்னும் பெரிய அப்டேட்டோடு தான் வரப்போகுது. நம்ம வீடியோவுக்கு கீப் சப்போர்ட், வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.